கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர், இது எங்களோட பாரடைஸ். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தை வருஷ பிறப்பையும் யாராருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை விட தை வருது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய வாழ்க்கையில எப்பவுமே செல்வம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஞானம் ஒரு பக்கம் இருந்தாலும், அறிவு ஒரு பக்கம் இருந்தாலும், சக்திங்கிறது ரொம்ப தேவை. இந்த தை மாதம் கந்தன், கடம்பன், குமரன், கார்மயில் வாகனன், கலியுக வரதன், சஷ்டி நாயகராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த தைப்பூசத்துல இது மட்டும் விசேஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதியே வடிவமாக மாறிய அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்னு சொல்லக்கூடிய திரு அருட்பா. திரு அருட்பாக்கு மறு அருட்பா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனை நோக்கி தபம் இருக்கக்கூடியவர்களுக்கு, பக்தி மார்க்கம் அல்லாது யோக மார்க்கத்தையும் கடைபிடிக்கிறவங்களுக்கு இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷம். ஞானத்தை அருளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். பக்தர்கள் காவடி எடுத்து வருவார்கள். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, இப்படி பக்தர்கள் ஓமெனும் வடிவமாக இருக்கக்கூடிய காவடியை எடுத்து வருவார்கள். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சுவாமிகிட்ட வச்சு படைச்சு, இறைவா எனக்கு நீ இந்த சக்தியை கொடுத்துருக்க, இனி வரக்கூடிய காலம் எனக்கு வெற்றியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். உலகெங்கும் முருகப்பெருமானுடைய ஆலயம், குறிப்பாக மலேசியாவில் பத்திகேப்பில் இன்னைக்கு சைனாக்காரங்க முதற்கொண்டு கொண்டாடக்கூடியது. அதுவும் தாய்லாண்ட்லேயும் அதே மாதிரி தான். எனக்கு செல்வத்தை அருளக்கூடிய முருகா, ஆரோக்கியத்தை அருளக்கூடிய முருகா, என் குலதெய்வமேன்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா இந்த தைப்பூச திருவிழா. இந்த அன்னைக்கு வீட்டில் வேல் வச்சிருந்தேன், வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் வச்சிருந்தேன்னா அரளிப்பூ சாத்தி, மல்லிப்பூ சாத்தி, முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி, கந்தா கடம்பா கார்த்திகை வேளா தன்மலர் கடம்பா தாங்கிய தோளா மதனவல்லி வேலவா போற்றி போற்றின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வோருக்கு எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்கும். அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் திருமகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவேன் நான். அதாவது தைப்பூச திருவிழா. இந்த தைப்பூசத்தில் மட்டும் நம்ம திருவிழா அப்படின்னு கூப்பிடுறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தை வருஷ பிறப்பையும் யாராருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அதை விட தை வருது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை வந்தா தைன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயிச்சிருவ லைஃப்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த தை மாதம். தை மாதத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில எப்பவுமே செல்வம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஞானம் ஒரு பக்கம் இருந்தாலும், அறிவு ஒரு பக்கம் இருந்தாலும், சக்திங்கிறது ரொம்ப தேவை. இந்த சக்தியை அருளக்கூடிய அற்புதமான நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தைப்பூசத்தன்று தான். அன்றைக்கே பௌர்ணமியும் வரும். ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு மாதத்தில் வரும்பொழுது ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சித்திரை மாதத்தில் வரும்போது சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வைகாசியில் விசாகம் வரும். இப்படி ஒவ்வொரு மாதத்தில் ஒரு சிறப்புகள் இருக்கும். அப்போ தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும். அது தைப்பூசம்னு சொல்வதுண்டு. சூரிய பகவான் ஜோதிட சாஸ்திர ரீதியாக 7ஆம் இடத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தை சார்ந்து பௌர்ணமி வரும்பொழுது அதற்குண்டான சிறப்புகள் உண்டு. இந்த தை மாதம் கந்தன், கடம்பன், குமரன், கார்மயில் வாகனன், கலியுக வரதன், சஷ்டி நாயகராக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தேவியை நோக்கி, அதாவது அம்பாளை நோக்கி, பார்வதியை நோக்கி அந்த சக்தியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நமக்கெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சண்டைனா இன்னின்னு டக்குன்னு 2 நாளில் சண்டை முடிஞ்சிடும், 3ஆவது நாள் அப்படி இல்லை. அந்த காலத்தில் யுத்த தர்மம் அப்படிங்கிற ஒரு தர்மம் இருந்தது. அப்படி அந்த தர்மம் வர்றதும்போது இந்த காலகட்டத்தில் அந்த சக்தி பெற்று இந்த காலகட்டத்தில் பெரிய யுத்தம் நடந்து அதுலேருந்து வெற்றி பெறுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சமயமாக இருக்கும், பெரிய நேரமாக இருக்கும். இந்த தைப்பூசத்தில் இது மட்டும் விசேஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதியே வடிவமாக மாறிய அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்னு சொல்லக்கூடிய திரு அருட்பா. திரு அருட்பாக்கு மறு அருட்பா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வள்ளல் பெருமானுக்கு ஜோதியான ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூச திருநாள். இந்த தைப்பூசம் அவ்வளோ விசேஷமானது. இந்த தைப்பூசத்தில் இது மட்டும் கிடையாது. யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், இறைவனை நோக்கி தபம் இருக்கக்கூடியவர்களுக்கு, பக்தி மார்க்கம் அல்லாது யோக மார்க்கத்தையும் கடைபிடிக்கிறவங்களுக்கு இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷம். ஞானத்தை அருளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மற்ற கோயில்களில் இது சிறப்பை விட பழனியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒரு நாள் திருவிழா இல்லாமல் ஒரு வார திருவிழாக இருக்கும். ஹோமங்கள் நடக்கும், அபிஷேகங்கள் நடக்கும், பக்தர்கள் காவடி
எடுத்து வருவார்கள். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி, இப்படி பக்தர்கள் ஓம் எனும் வடிவமாக இருக்கக்கூடிய காவடியை எடுத்து வருவார்கள். அழகு குத்துற பழக்கங்கள் இருக்கும் நாக்கில், இந்த மாதிரி அழகு குத்துற வழக்கம். முருகனுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா தான் இந்த தைப்பூச திருவிழா. தைப்பூசத்தை மட்டும் நம்ம திருவிழா அப்படின்னு கொண்டாடுவோம். ஏன்னா ஒரு கிராமம் சேர்ந்து கொண்டாடுறது, ஒரு பெரிய ஊர் சேர்ந்து கொண்டாடுறது, அந்த கோயிலுக்காக கொண்டாடக்கூடியதை திருவிழான்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தைப்பூசத்தை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமானது. விவசாயிகள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மலை கோயில் முருகப்பெருமானை தான் கிட்ட விளைஞ்சதை எடுத்து கொண்டு போய் சுவாமிகிட்ட படைச்சு, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சுவாமிகிட்ட வச்சு படைச்சு, இறைவா எனக்கு நீ இந்த சக்தியை கொடுத்துருக்க, இனி வரக்கூடிய காலம் எனக்கு வெற்றியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். இப்போ முருகன் பாருங்க, எல்லாத்துக்கும் யாரெல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காளோ அத்தனை பேருக்கும் தெய்வமாக இருந்திருக்காரு அந்த முருகப்பெருமான். காவல் காக்கக்கூடிய பெருமானாக இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல மங்களத்துல குழந்தை வேலாத சாமி கோயில்னு இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நான் அற்புதமா அந்த கோயிலில் பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன். அங்க போய் ஹெல்ப்புக்கு இருந்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன். கடவுளுக்கு எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொடுத்துருக்கா. ரொம்ப அற்புதமான சக்தி அந்த முருகப்பெருமான். இந்த உற்சவர் அவ்வளோ சக்தி. அங்க அந்த முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு பூச நட்சத்திரத்துக்கும், அதாவது தைப்பூசத்தப்போ நான் போவேன். நீங்க தீபாவளிக்கு துணி எடுக்கிறாங்களோ இல்லையோ, பொங்கலுக்கு துணி எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா தைப்பூசத்துக்கு துணி எடுத்துருவாங்க. தை மாசம் வந்தா வீடு ஃபுல்லா வெள்ளை அடிச்சு ரொம்ப சுத்தியில் இருக்கக்கூடிய அந்த 18 கிராமம் 20 கிராமம் 25 கிராமமும் இதை பண்ணுவாங்க. இது அங்க மட்டும் கிடையாது. தென்சேரி மலை, அதுல தங்க தேரிப்பு ஆகுது. அற்புதமாக எல்லா ஆலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா கொண்டு வாங்க. குறிப்பா பாத்துட்டீங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்துல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. உலகெங்கும் முருகப்பெருமானுடைய ஆலயம், குறிப்பா மலேசியால பத்திகேப்ல இன்னைக்கு சைனாக்காரங்க முதற்கொண்டு கொண்டாடக்கூடியது. அதுவும் தாய்லாந்துலயும் அதே மாதிரிதான் திருவிழாவாக கொண்டாடக்கூடிய அற்புதமான தைப்பூசமாக மாறுது. இறைவனுக்கு எல்லாம் படைப்பாங்க. அப்படி படைத்து இறைவன்கிட்ட வேண்டிப்பாங்க, எனக்கு செல்வத்தை அருளக்கூடிய முருகா, ஆரோக்கியத்தை அருளக்கூடிய முருகா, என் குலதெய்வமேன்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா இந்த தைப்பூச திருவிழா. திக்கற்றோருக்கு தெய்வம் துணைன்னு எப்பவுமே எல்லா நிகழ்ச்சிகளும் நான் சொல்றது உண்டு. மனிதன் ரொம்ப சோர்வா இருக்கும்போது, ரொம்ப கவலையா இருக்கும் பொழுது, ரொம்ப மன வேதனையா இருக்கும் பொழுது, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லைன்னு மனசுல நினைக்கும் பொழுது 5 முகம் தோன்றும், 6 முகம் தோன்றும், வெஞ்சமலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். ரொம்ப மனசு ரொம்ப கவலையில் இருக்கும்போது அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைத்தால் 2 காலும் தோன்றுமேன்னு சொல்றாங்க. எப்படி தோன்றும்? முருகா 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 முன்றா முருகா 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 என்று ஓதுவார் முன் 2 கால்களும் தோன்றுமேன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட அற்புத மூர்த்தி முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நடைப்பயணம் போடுறவங்களுக்கு உதவி செய்யணும், நிறைய நீர் மோறு போன்ற உதவிகள்லாம் செய்ய ஒரு வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி அந்த பந்தல்லாம் போட்டு நடைப்பயணம் போறவங்களுக்கு உண்டான உதவிகள்லாம் பண்ணுவாங்க. நிறைய பக்தி விரதத்தை இருப்பாங்க. சாமிக்கு கடன் செலுத்துறேன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ஊர்ல ஒரு பெரிய விசேஷம். நடைப்பயணமா அந்த கடனை செலுத்துறேன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. பக்தி கடன் அது இல்லையா? அவ்வளவு சிறப்பு. இந்த தைப்பூசத்தை பிரம்மாண்டமாக வேண்டி வணங்கி வீட்டில் குழந்தை வரத்துக்காகவும், கல்யாணத்துக்காகவும், கடன் தீர்றதுக்காகவும், நோய் நொடி தீர்றதுக்காகவும் எம்பெருமானை, கந்தப்பெருமானை பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தைப்பூச திருவிழா. அன்னைக்கு சாயந்தரமே வீட்லயும் பார்த்தீங்கன்னா சத்யநாராயண விரத பூஜை இருப்பாங்க. பார்வதி பரமேஸ்வர ஹோமம் பண்றது கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அந்த நாளில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக தைப்பூச திருவிழா இருக்கு. இந்த அன்னைக்கு வீட்டில் வேல் வச்சுருந்தேன், வீட்டில் முருகப்பெருமானுடைய படம் வச்சுருந்தேன்னா அரளிப்பூ சாத்தி, மல்லிப்பூ சாத்தி முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி, கந்தா கடம்பா கார்த்திகை வேளா தன்மலர் கடம்பா தாங்கிய தோளா மதனவள்ளி வேலவா போற்றி போற்றின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வோருக்கு எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் தைப்பூச திருவிழா வாழ்த்துக்கள். நன்றி, நமஸ்காரங்கள். மகேஷ்வர். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், கோயம்புத்தூர். இது எங்களோட பாரடைஸ். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம்.